கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 4/9/2025 வியாழக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 1 பேதுரு 5 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Cast all your anxiety on him because he cares for you. கவலைகளை கர்த்தர் மேல் வைக்கும்படியான சந்தர்ப்பத்தை தேவன் இந்த நாளில் நமக்கு ஒரு விசையாய் கட்டளையிடுகிறபடினால் நன்றியறிந்த உள்ளத்தோடு கூட சில நிமிடங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து நம்மையும் இந்த நாளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். பல நேரங்களில் நமக்குள்ளே இருக்கிற கவலைகளை நமக்கு நாமே அடக்கி வைத்து கொண்டு நம்மையும் நம்முடைய இருதயத்தையும் நாம் பலகீனப்படுத்தி பாழாக்கி கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை நிறைவாய் கட்டளையிடுவாராக. அவர் இன்றைக்கு உங்களை விசாரிக்கிறவராய் இந்த நாளில் வெளிப்படுகிறபடினால் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய கவலைகளை இயேசு தெய்வத்தின் மேல் இறக்கி வைத்து உங்களுடைய சுமைகளை தாங்குகிற சுமை தாங்கியாகிய இயேசுவிடத்தில் மகிழ்ச்சியோடு நிறைவோடு கடந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு சிறிய பகுதியை மாத்திரம் உங்களோடு கூட சொல்லி இதை குறித்து அநேக காரியங்கள் பேசுவதற்கு இருந்தாலும், அநேக வசனங்களை எடுத்து பேசுவதற்கு இருந்தாலும், ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் உங்களோடு கூட நான் எடுத்து சொல்லி ஜெபித்து நான் பாரப்பட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 10:38-42 அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? அல்லாவிட்டால் அக்கறை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்படித்தான் மார்த்தாள் மரியாளை போல நம்முடைய வாழ்க்கை மார்த்தாளா மரியாளா, எந்த இடத்தில் நாம் இருக்கிறோம்? இந்த 2 கேரக்டரில் நாம் எந்த கேரக்டராக இருக்கிறோம்? பல நேரத்தில் 95% நேரங்களில் நாம் மார்த்தாளாகத்தான் இருக்கிறோம். அப்படியானால் என்ன? நம்முடைய காரியங்களை குறித்து, தேவையில்லாத காரியங்களை குறித்து, பிறருடைய காரியங்களை குறித்து, எதிர்காலங்களை குறித்து, சூழ்நிலைகளை குறித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கவலைப்பட்டு நாம் ஏன் கவலைப்படுகிறோம் என்று அநேக நேரத்தில் நமக்கே தெரிவதில்லை. எதற்காக கவலைப்பட வேண்டும் என்கிறதான அறிவும் நமக்கு இல்லை. தேவையில்லாத பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். ஒன்றுமில்லை. மிகவும் சாதாரணமாக சொல்லும், ஒரு நபரிடத்தில் ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருள் என்னிடத்தில் இல்லை. என்னிடத்தில் இல்லாத பொருளுக்காக அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக நான் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. தேவன் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது, உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எனக்கு என்னைக்கு எதை கொடுக்கணும், எந்த பொருள் கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாது, என்னைக்கு செய்யணும், என்னைக்கு செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் குறித்து ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் வசனம் சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவாகிய நான் உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் யாராக இருந்தாலும்
கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாம்சமான மனிதர்கள்தான். ஆகையினாலே மாம்சமான சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பலவிதமான எண்ணங்களும் குழப்பங்களும் பாரங்களும் இருதயத்தை அழுத்தும் பொழுது, தேவைகளும் நெருக்கடிகளும் நம்மை சந்திக்கும் பொழுது, பசியும் பட்டினியும் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, ஏமாற்றங்களும் தோல்விகளும் நம்மை பாதிக்கும் பொழுது என்ன செய்வது, யாரிடத்தில் போவது, யாரை போய் பார்ப்பது, யாரை சந்திப்பது, இதற்கு என்னத்தான் முடிவு என்று சொல்லி தெரியாதபடி அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் இந்த கால வேளையிலே தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறதை உணருங்கள். நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? நான் எதற்காய் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன்? ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து என்னுடைய இருதயத்தை நான் அழுத்தம் கொடுத்து என்னுடைய சிந்தைக்குள்ளும் நான் அதை புகுத்தி நான் ஏன் இவ்விதமாய் நான் பாரப்பட்டு கொண்டிருக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பாரத்தை என்மேல், சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று சொல்லுகிற கர்த்தர் நமக்காக இருக்கிறபடினால் நன்றி இருந்த உள்ளத்தோடு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவையில்லாத காரியங்களை குறித்து கவலை, எதிர்காலத்தை குறித்து கவலை, பிள்ளைகளை குறித்து கவலை, ரீமா ஷியாந்தர் அமன்மால் துனா மருபி காந்தரா, கர்த்தர் சூழ்நிலைகளை குறித்து கவலை, சந்ததிகளை குறித்து கவலை, ஹalleluya, பிஸ்னஸ் குறித்துதான கவலை, ஹalleluya, ஒரு நபரிடத்தில் இருக்கிற பொருள் என்னிடத்தில் இல்லை என்பதற்காய் கவலை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய சுகவீனத்தை குறித்து தான கவலை என்று சொல்லி இந்த கவலையினுடைய லிஸ்ட், இந்த கவலையினுடைய பட்டியல் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெருகி கொண்டிருக்கிற சூழ்நிலைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போட்டி போட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உலகத்தில் நாங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு பந்தய குதிரைகளைப் போல வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக, தேவைகளை சந்திப்பதற்காக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதனாக நாங்கள் காணப்படுகிறோம். கவலைகளை சுமந்து ஓடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இயேசுவாகிய நீர் எங்களுடைய பாரத்தை சுமக்கும்படியாய், எங்களுடைய சுமைகளை இறக்கி வைப்பதற்கான சுமை தாங்கியாய் இருக்கிறபடினால் இயேசுவே சுமைகளை மாற்றும், கவலைகளை மாற்றும், கண்ணீரை தொடையும், இருதய வேதனைகளை மாற்றும். நான் ஏன் கவலைப்படுகிறேன்? எதற்காய் கவலைப்படுகிறேன்? என்னை விசாரிக்க, என்னை சேர்த்து கொள்ள, என்னை அணைத்து கொள்ள எனக்காய் என் அன்பு தகப்பன் இயேசு இருக்கிறார் என்கிற உணர்வும் விசுவாசமும் இந்த புதிய நாள் காலவேளையில் நஸ்னக் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக. கவலைகள், பாரங்கள், சுமைகள், வேதனைகள் ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தினாலே இன்றோடு கூட மாறுவதாக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தினோடு இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள், பரிசுத்தவான்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு இன்றோடு கூட உண்டாகி கர்த்தர் என்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார், நான் இனி கலங்கி தேவையில்லை, அவர் என்னை பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கையின் விசுவாசம் இயேசுவின் நாமத்தில் பெருகுவதாக. எங்கள் தேவனாய் கர்த்தர் நீர் அவ்விதமாய் செய்கிறபடியால் நன்றி செலுத்தி ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ், வாட்ஸ்அப் 934-5353-730. May Jesus bless you all. Amen. பிரியமானவர்களே, கவலையோடும் வேதனைகளோடும் பலர் இன்றைக்கு இதை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். இதை கேட்டிருக்க கொண்டிருக்கிற நீங்கள் தயவு செய்து ஊழியமாய் கருதி தெரிந்த அறிமுகமான மக்களுக்கு இதை நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்க்கு அனுப்பி கொடுங்க. உங்கள் ஸ்டேட்டஸில் வைங்க, உங்களுடைய சோஷியல் மீடியாவில் அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.